தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக தமிழக கேடரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்த விக்ரம் மிஸ்ரி கடந்த வாரம் வெளியுறவுத்துறையின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து 1990ஆம் ஆண்டு பேட்சைச் சேர்ந்த தமிழக கேடரைச் சேர்ந்த TV ரவிச்சந்திரன் IPS தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது உளவு பிரிவின் இணை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். அதேபோன்று உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநரான ராஜேந்தர் கண்ணா கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 1978ஆம் ஆண்டு பேட்சைச் சேர்ந்த ஒடிசா கேடரைச் சேர்ந்த IPS அதிகாரியான ராஜேந்தர் கண்ணா 2014-2016 வரை உளவுத்துறையின் தலைவராகவும் 2017ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராகவும் பதவி வகித்துள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.